மாறாதவர் உங்களை நேசிக்கிறவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா இயேசு கிறிஸ்து உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். உள்ளத்துல எவ்வளவு வேதனை இருக்குது அவருக்கு தெரியும். நீங்க எப்படிப்பட்ட பாடுகள் வழியாக நீங்க கடந்து போறீங்க, இயேசுக்கு அது தெரியும். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு அன்பாகவே இருக்கிறார். இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். இயேசு உங்கள் பாவங்களுக்காக மரித்தார். உங்களுக்காக இயேசு ரத்தத்தை சிந்தினார். இயேசு மரித்தார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். நீங்கள் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவா வரப்போகிறார். கர்த்தாதி கர்த்தாவா வரப்போகிறார். பாவங்களை விட்டு மன திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனிதன் மரணத்துக்கு பின்பாக ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. அது அழியாத ஒரு வாழ்க்கை. ரெண்டு வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று நரகம், ஒன்று அழியாத நித்திய ராஜ்யம். பாவம் செய்து பாவத்தில் நீ மரிப்பாயான்னு சொன்னா நீ நரகத்துக்கு போய்விடுவாய். இயேசுவை விசுவாசித்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா நீங்கள் மரித்தால பிழைப்பீர்கள். மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது இயேசு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அது இயேசு ஒருவரால தான் கொடுக்க முடியும். மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை அது இயேசுவால மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆனா பாவம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, பிசாசு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, இயேசுவை மறுதளிக்கிற ஒரு வாழ்க்கை, இயேசு இல்லை என்ற ஒரு வாழ்க்கை. இயேசுவை இல்லை என்று நீ மறிக்கும் போது நீ அகால நரகத்துக்கு போய்விடுவாய். நரகம் உன்னை வரவழைக்கும். இயேசு உன் வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னா நீ மறித்தாலும் நீ பேத்திருப்பாய். இயேசுவோடு கூட உயிர்த்தெழுவாய். இயேசு எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள மரித்து உயிர்த்தெழுவீர்கள். இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். கல்வாரி சிலுவையில் உனக்காக அடிக்கப்பட்டார். உன் பாவங்களுக்காக மரித்தார். அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார்.